நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. எங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாத ஆசைகள், சின்ன பையனாக நான் வளரும்போது நிறைய ஆசைகள் எனக்கு இருந்தது. நிறைவேறாத ஆசைகள், அது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் நிறைவேற்றி வைப்பேன். இது பொதுவாக எல்லா பெற்றோர்களுடைய சிந்தனை. ஆனால் பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? என் பெற்றோர் என்னை தன் பிள்ளையாகவே நினைப்பதில்லை. என் ஆசையை, என் தேவைகளை என் பெற்றோரால் நிறைவேற்றவே முடியாது, நிறைவேற்றியதும் இல்லை. இது பொதுவாக அனைத்து பிள்ளைகளின் சிந்தனையாக இருக்கின்றது. இங்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவது அவசியம்தானா? இல்லை பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றத்தான் முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய பதில் கூற இயலாத, பதிலை தேடி அலைகின்ற ஒரு மிக பெரும் கேள்வி. இந்த நாளிலே இவ்வண்ணமாக பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது, அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பிள்ளைகளை திருமறை சொல்லுகிறபடிதான் வளர்க்கிறார்களா? இது அடுத்த கேள்வி. என்றால் 95ற்கு அதிகமான 99% என்று கூட சொல்லலாம் சதவீதத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளை பைபிள் சொல்கிற மாதிரியெல்லாம் யாரும் என்ன செய்கிறதில்லை, வளர்ப்பதில்லை. எல்லா மதத்தினவரும் சொல்லப்போனால் ஒரே விதத்தில் தான் வளர்க்கிறார்கள். ஒரு சமூக சூழலுக்கு ஏற்ப, உலகம் சென்று கொண்டிருக்கிற சூழலுக்கு ஏற்ப எல்லோரும் வளர்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் நன்கு உணர வேண்டுமென்றால் இந்த சம காலங்களிலே உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஆரம்ப நாட்களிலே இது பிரச்சனை என்றே பேசப்படாத ஒரு பிரச்சனை. ஒரு 10 வருடத்திற்கு முன்பு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து இவ்விதமாக பெருமை கொள்வர். என் பிள்ளை 2 வயசு தான் ஆச்சு, யூடியூபு மொபைலில் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு பிள்ளைக்கு தெரியும், அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அது அந்த காலம். அதே பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்து மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அதே பெற்றோர் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த காலம். நான் ஏற்கனவே சொன்னேனே, உலகம் அனைத்திலும் ஒரே விதத்திலே பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். இந்த சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தினாலேயும் ஜாதி, மதம், மொழி, இனம் இதையெல்லாம் கடந்து ஒரே விதமாகத்தான் எல்லோரும் குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அது என்ன முறை? முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த நாட்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, குழந்தை 1 வயது ஆகும்போது அது தாய்ப்பால் மறந்து மற்ற உணவுகளை உண்ண ஆரம்பிக்கும் போதே பிள்ளைக்கு மொபைலை காட்டி தான் என்ன செய்கிறாங்க, ஏதோ மொபைலில் ஏதோ வீடியோ, கார்ட்டூன் எதையாவது காண்பித்து தான் உணவு அருந்த வைக்கிறார்கள். இது உலகம் முழுவதிலும் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது. இதனால் வரக்கூடிய எஃபெக்ட் என்ன ஆகிறது? இந்த நாட்களிலே வட இந்தியாவிலே கூட ஒரு கோர சம்பவம் நடந்தது. ஒரே வீட்டிலே 3 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். கொரியனை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்கின்ற ஒரு சிந்தை. இதெல்லாம் மொபைல், வீடியோ அடிக்ஷன், வீடியோ கேம் அடிக்ஷன், இந்த மாதிரி இப்பொழுது பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் பொதுவாக எல்லா வீடுகளிலும் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை. பிள்ளைகள் படிப்பது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு லாங்குவேஜ் ஒழுங்காக எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. வாசிக்க எழுத தெரியாத ஒரு ஜெனரேஷன் வந்து கொண்டிருக்கிறது. இது உலகம் முழுவதிலும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சூழலிலே
பைபிள் என்ன சொல்லுது, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவதை குறித்து நாம் தொடர்ந்து இந்த காணொளியிலே பார்க்கலாம். இல்லறம் எனும் நல்லறத்தை ஆதியிலே உருவாக்கியவர் கர்த்தர். அதை உருவாக்கியவர் அந்த இல்லறத்தில் இணைந்தவர்களுக்கு கொடுத்த பரிசுதான் பிள்ளைகள், பிள்ளை செல்வங்கள். எனவே திருமறை என்ன சொல்கிறது என்றால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன், கர்த்தருடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த பிள்ளை நான் சம்பாதித்த ஒரு பொருள் அல்ல, என்னுடைய முயற்சியால் எனக்கு கிடைத்தது அல்ல, என்னுடைய சிந்தைகளை அதன் மேல் திணிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள், நான் பெற்றுக்கொண்ட ஒரு பொருளும் அல்ல. எனவேதான் இதை நாம் உணரும்போது பிள்ளைகளுக்கு என்னுடைய லட்சியங்களை, என் வாழ்வில் என்னால் நிறைவேற்ற முடியாத கனவுகளை திணிப்பதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். கலீல் ஜிப்ரான் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல என்று சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு பயணம் செய்ய இறைவனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பரிசு மாத்திரமே. எனவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய லட்சியங்களை திணிப்பதை விட்டுவிட்டு அவர்களுடைய தனிச்சிறப்புகள் என்ன, குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் எப்படி மற்ற குழந்தைகளை விட வித்தியாசமானவர்கள் என்பதை அவர்கள் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது துவங்கி பள்ளி செல்லும் முன் வரை உள்ள காலங்களிலே, அதாவது 5 வயதிற்கு முன் உள்ள காலங்களிலே அவர்கள் தங்கள் தனிச்சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். அதை யார் மாத்திரம்தான் கண்டுகொள்ள முடியும் என்றால், தாயும் தகப்பனும் தான் அதை கண்டுகொள்ள முடியும். இதை ஒருவேளை பெற்றோர்கள் சரியாக கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கான சரியான பாதையில் அவர்களை வழிநடத்த முடியும். ஆனால் இன்றைய காலத்திலே நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு, பிள்ளைகள் தங்களை கண்டுகொள்ள இயலாதவாறு நாம் அநேக காரியங்களை அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அது வீடியோஸ், மொபைலில் அதிகமாக வீடியோஸ் பார்க்கிற பிள்ளைகள் தங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி, திங்கிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் திருமறை என்னத்தான் சொல்கிறது என்பதை சிந்திப்போம். பிள்ளைகளை அழகுபடுத்த அநேக தங்க நகைகளை வாங்கி கொடுக்கின்றனர். அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்க நகைகள் வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுகின்றனர். திருமறை சொல்கின்றது, பிள்ளைகளுக்கு முக்கியமான தேவை நம்ம விரல்ல போடுற ரிங் இல்லை, ஆனால் சஃபரிங் தேவை. எந்த ரிங் தேவை? விரல்ல போடுற ரிங் இல்லை, சஃபரிங். மனிதன் தன் இளமையிலே நுகத்தை சுமப்பது அவனுக்கு நல்லது என்று பைபிள் சொல்லுது. பவுலடிகளார் சொல்லுகிறார், குழந்தைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது குழந்தை பிராயத்திலே எப்படி வளர வேண்டுமாம், அடிமையாக பிள்ளை வளர வேண்டுமாம். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை இளவரசர்களாக வளர்க்கத்தான் நாம் விரும்புகின்றோம். நான் இங்கே சொல்லுவது அடிமை என்றால் அந்த சர்வன்ட் ஹுட்டோடு, அதாவது எல்லோருக்கும் பணி செய்கின்ற ஒரு மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு சிறு பிராயத்திலே பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. அதை இந்த நாட்களிலே அநேகர் செய்ய தவறிவிடுகின்றனர். பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய கற்றுக் கொடுப்பது மிகுந்த தேவையான அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த சஃபரிங், குழந்தை பருவத்திலே பிள்ளைகள் அடிமையை போல நம்முடைய வீட்டிலே வளர வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு தவறான சிந்தனை, தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக ஒருவேளை சென்று விடலாம். ஆனால் அதனுடைய நோக்கம் அந்த பிள்ளை அடிமை அல்ல, ஆனால் அதே நேரத்திலே அது கற்றுக்கொள்ள வேண்டிய காலம். அந்த குழந்தையின் நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும் என்று பைபிள் சொல்லுகிறது.
அப்படின்னா அப்பா வந்து ஒரு நல்ல பிரம்பு வாங்கி திடீர்னு வந்து அடிச்சிட்டு போனால் போதுமா? இல்லை. அதையும் அதை மாத்திரம் பைபிள் சொல்லலை. அதைவிட ஒரு தகப்பனுக்கு மிக முக்கியமான பொறுப்பை பைபிள் கொடுத்திருக்கிறது. இந்த பொறுப்பையும் 100க்கு 99% தகப்பன்மார்கள் செய்வதே இல்லை. அது என்ன பொறுப்பு? தகப்பனுக்கு பைபிள் கொடுக்கிற மிக முக்கியமான வேலை, இல்லறத்திலே ஒரு தகப்பன் ஆசாரியனாக இருக்க வேண்டும். இல்லத்திலே ஒரு தகப்பன் ஆசாரியனாக இருக்க வேண்டும், ஆசிரியனாக இருக்க வேண்டும். ஆசிரியன் அதாவது தமிழ் சமூகத்திற்கு நன்கு புரிய வேண்டிய விதத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தகப்பன் ஒரு நல்ல ஒரு பூஜாரி ஒரு ஆலயத்திலே ஒரு கோவிலிலே பூஜை செய்கின்ற, அதாவது கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு மனிதனாகவும் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சரியானவற்றை போதிக்கின்ற ஒரு ஆசிரியனாகவும் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே அங்கு என்ன சொல்லுகிறது என்றால், முதலிலே இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகள் தகப்பனுடைய இதயத்தில் இருக்க வேண்டுமாம். ஏன் அந்த வார்த்தைகள் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும்? ஏனென்றால் எனக்கு நானே நன்மை செய்ய இயலாதவன், என்னிடத்தில் நல்லது ஒன்றும் இல்லை, பாவம்தான் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே அநேக காணொளிகளின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நல்லது ஒன்றுமில்லை, நன்மையான எல்லாம் ஆண்டவரிடமிருந்தே கிடைக்கின்றது. அது எதன் வழியாக கிடைக்கிறது என்றால், அவர் நமக்கு தந்திருக்கின்ற சத்திய வேதத்தின் வழியாக கிடைக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. எனவே நான் என்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க முதலிலே என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் சத்திய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என் இதயத்திலே இருக்க வேண்டும். ஆக அந்த வார்த்தை என் இதயத்திலே இருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். இந்த வார்த்தை உன் இதயத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உன் பிள்ளைகளுக்கு நீ அதை கருத்தாய் போதிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் போதிக்க வேண்டுமா? நீ நடக்கிற போது, பிள்ளைகளோடு நடக்கிற போது, உட்கார்ந்திருக்கிற போது, எழும்புகிற போது, படுத்து கொள்ளுகிற போது அவர்களோடு பேச வேண்டுமா? அப்பான்னாலே அப்பா என்ன செய்வார்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆட்டிறைச்சி கடையில் போய் நல்ல மட்டன் பார்த்து வாங்கிட்டு வந்து, அம்மா அழகான மட்டன் பிரியாணி செய்து, பிள்ளை அதில் எலும்ப ஜம்முன்னு உரிகிறத பார்த்து ரசிப்பார் அப்பா. ஆனால் அப்பா நலமானவைகளை போதிக்கிறது எளிதான காரியம் அல்ல. ஆனால் பிள்ளைக்கு மிக அவசியமாக இருப்பது ஒரு மட்டன் பிரியாணியை விட ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த பிள்ளையை ஆத்துமாவிலே கொழுப்புள்ளதாக, செழிப்பாக வளருகின்ற, மகிழ்ச்சியாக வளருகின்ற அந்த குழந்தையை வளர வைக்கும். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று நாம் சிந்தித்தோம். அப்படின்னா அப்பா அடிக்கிறது தான் முக்கியமா அப்படின்னு பார்த்தா, பைபிள் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிகிச்சை செய். அது தாண்டி அது அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்றால் அதை விட்டுவிட வேண்டும். பொதுவாக தமிழிலே சொல்லுவார்கள், சொல்லிப்பாரு, தள்ளிப்பாரு, தள்ளிக்கள என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய பெற்றோர்கள் இந்த கரெக்ஷன்ஸ், சஃபரிங் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை தாண்டி கொடுக்க விரும்புகிறார்கள். அதாவது பிள்ளைகள் எப்பொழுது வார்த்தைகளை நல்ல உணவாக உண்ண விரும்புமோ
அந்த சூழலில் நாம் வெறும் பிரியாணி மட்டும் கொடுத்து மகிழ்கிறோம். முக்கியமாக பிள்ளைகள் பெற்றோரிடம் கேள்வி கணைகளை அடுக்குகின்ற காலம் அந்த 3 வயது முதல் ஒரு 7-8 வயது வரை தான் பிள்ளைகள் அதிகமாக கேள்விகளை கேட்கின்ற காலம். அந்த நாட்களில்தான் அவர்கள் தங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுகிறார்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். அதிலே தான் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னை வடிவமைக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே தாய் தகப்பன் அதிக நேரத்தை பிள்ளைகளோடு செலவிடவில்லை என்றால் பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்துவது மிகப்பெரிய கடினமான ஒரு காரியமாக இருக்கும். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது சில்வர் பவுல்ல வைக்கப்பட்ட கோல்டன் ஃப்ரூட், அது எவ்வளோ அழகா இருக்கும்ல. சில்வர் பேக்ரவுண்டில் ஒரு கோல்டு பழம் அப்படி வச்சா எவ்வளோ அழகா இருக்கும். அதுதான் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அது யார் பிள்ளைகளுக்கு சரியான வார்த்தைகளை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல ஆசிரியர். எனவே இந்த பிரம்பை விட வலிமையானது கர்த்தருடைய வார்த்தை. பிரம்பு ஒரு புறப்பகுதியிலே ஒரு பிள்ளைக்கு ஒரு காயத்தை உருவாக்கும். அது ஒருவேளை அந்த காயம் அதுவும் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும். ஆனால் அதை விட வார்த்தைகள் வலிமையானவை. அவர்களுடைய இதயத்திற்குள்ளும் ஆவி ஆத்துமாவிற்குள்ளும் ஊடுருவி சென்று அவர்களோடு பேசுகின்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. பிள்ளைகள் அடிமைகளைப் போல வளர வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னேனே. அப்படியென்றால் பிள்ளைகளை அடிமைகளாக்கி அவர்களை அழிவுக்கு நேராக வழிநடத்துவது இல்லை, அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவது. ரொம்ப முக்கியமாக ஃபிசியாலஜி, அதாவது நம்முடைய சரீரத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு அந்த மசில் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிறது எந்த ஸ்டேஜில் தான் ஃபார்ம் ஆகும்னா, அந்த அவர்களுடைய பள்ளி பருவத்தில் தான் பிள்ளைகளுடைய மசில்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகக்கூடிய காலம். இந்த காலத்திலே அவர்கள் வீட்டிலே அடிமை போல வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு வேலை செய்கிறார்களோ அவ்வளவுதான் அவங்க மசில்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மசில்ஸ் நல்லா இருந்துன்னா தான், அது பெண் குழந்தையாக இருந்தாலும் பிந்திய நாட்களிலே அவர்கள் சரீரத்தில் வரக்கூடிய பலவீனங்கள் இல்லை என்றால் பேறு காலத்திலே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய பலம் அவர்களுக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஈவன் செக்ஸுவலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே அவங்க மசில் பில்டிங்க்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இப்போ பிள்ளைகள் ஃபுல்லாக மொபைலே பார்த்துட்டு வேலையை செய்யாமல் நல்ல அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்கள் ரீப்ரொடக்டிவ்லி அவங்க வீக் ஆயிடுவாங்க. அதனால தான் இந்த நாட்களிலே அநேக திருமண முறிவுகளுக்கு ஒரு காரணமாக இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய லைஃப் ஸ்டைல். பிள்ளைகளுக்கு வேலையே செய்யக்கூடாது, பிள்ளைகள் கஷ்டமே படக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு காரியம், அது மிக அறிவியல் பூர்வமாக மருத்துவபூர்வமாக சிந்தித்தோம் என்றாலும் அது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தான் பைபிள் சொல்லுது, பிள்ளை குழந்தை பருவத்திலே அவன் இளவரசனாக வளர வேண்டியதில்லை. அவன் இளவரசன்தான், ஆனால் அவனுடைய வாழ்வியல் அடிமையின் வாழ்வியலாக இருக்க வேண்டும். அப்போதான் அவனுக்கு யாருக்குமே வேலை செய்கிறது பிடிக்காது, உடம்பு வலிக்கிறது யாருக்குமே தான் பிடிக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப் தான் பிடிக்கும். ஆனால் நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தினால் என் உடலுக்கு ஆரோக்கியம், அவ்வளோதான். ஆக இந்த சஃபரிங் குழந்தை பருவத்திலே மிக மிக அவசியம், தினமும் அவசியம். தங்க மோதிரத்தை கொடுக்க முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளுக்கு சஃபரிங் கொடுங்கள், இணைந்து வேலை செய்யுங்கள், தோட்டம் அமையுங்கள், இல்லை என்றால்
சொல்லலாம் எங்களுக்கு இடமே இல்லை, அப்போ காலையில் எழும்பி ஓடலாம் அட்லீஸ்ட். இவைகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலே போதிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களாகும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சிட்சை இல்லை என்றால் அந்த சஃபரிங்கோட முக்கியத்துவத்தை எபிரேய ஆக்கியோன் அங்கு சொல்லி இருக்கிறார். எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சிட்சை ஒரு பிள்ளைக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை ஒரு நல்ல தாய் தகப்பனுடைய பிள்ளை அல்ல, வேசி பிள்ளை என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை சிட்சையின் முக்கியத்துவத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு சரியான தண்டனை கிடைக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, இல்லை என்றால் வேசியின் பிள்ளை என்று பைபிள் சொல்லுது. கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த, அவர்கள் தவறுகள் செய்யும்போது அவர்களுக்கு அதை சுட்டி காட்டுவது எவ்வளவு முக்கியம் என்பதை பைபிள் இங்கே சொல்லுகிறது. தொடர்ந்து அந்த எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறார், எந்த சிட்சையும் தற்காலத்தில் மகிழ்ச்சியாய் காணாமல் துக்கமாய் காணும். எல்லா பனிஷ்மெண்ட் இல்லட்டா ஹார்ட் வேர்டு இது எல்லாமே கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிற்நாட்களிலே அது மிகுந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லுவார்கள். அதிலே தமிழிலே உள்ள பழமொழி எனக்கு நினைவிற்கு வருகிறது. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்பார்கள். அதைத்தான் இந்த எபிரேய ஆக்கியோன் இவனமாக சொல்லி இருக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாயிராமல் துக்கமாயிருக்கும், பிற்காலத்திலே அது அந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும். எனவே பிள்ளைகளை தற்காலத்தில் கஷ்டப்படுத்துவதை நாம் தவறிவிட்டோம் என்றால் பிற்காலத்திலே பிள்ளைகளுக்கு அது மிகுந்த துக்கத்தை உருவாக்குகின்ற ஒன்றாக இருக்கும். இதை நாம் நினைவில் கொள்ளுவோம். முக்கியமாக பிள்ளைகளை சரிப்படுத்த தவறுகிறவர்கள் அந்த பிள்ளையை பிள்ளையாக கருதவில்லை, இல்லை என்றால் தகப்பன் அந்த பிள்ளையை நேசிக்கவில்லை என்று திருமறை சொல்லுகின்றது. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகின்றது, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் காண்பிக்கவில்லை? ஆசாரியர்கள் பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே அந்த மக்களின் அவல நிலையை பற்றி சொல்லுகின்றார். இன்றைய நாட்களிலே பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் இது தவறு இது சரி என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. பெற்றோர்கள் இதை சொல்லுவதற்கு நேரமில்லை. பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவது மாத்திரமே, ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது மாத்திரமே அவர்களுடைய கடமை என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகளுடைய எஜுகேஷனில் ரொம்ப முக்கியமான எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன். ஒரு நல்ல தகப்பன் நல்ல மாரல் டீச்சராக இருக்க வேண்டும், ஆசாரியராக வீட்டில் இருக்க வேண்டும், ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னேனே. ஒரு நல்ல ஆசிரியருடைய முக்கியமான வேலை என்னவென்றால், இது தவறு இது சரி. தவறு செய்யும்போது பிள்ளையை குற்றப்படுத்துவது அல்ல, ஆனால் அவனுடைய தவறை அவன் உணர்ந்து கொள்ளச் செய்வது ஒரு தகப்பனின் மிக முக்கியமான கடமை. இதை பெற்றோர்கள் தவற விடும்போது பிள்ளைகளை பெரும் குற்றவாளிகளாக அவர்கள் பின்னாட்களிலே மாறுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே பாவத்தை பாவம் என்றும் பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்றும் நீதியை நீதி என்றும் அநீதியை அநீதி என்றும் போதிப்பது பெற்றோர்களின்
தலையாய கடமையாக இருக்கிறது. இதை செய்யும்போது பிள்ளைகள் கேட்பார்கள், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள், நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று. அப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாமும் நம்மை சுத்தப்படுத்தி கொள்ளுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே இதை குறித்து பெற்றோர்கள், முக்கியமாக தகப்பன்மார்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் நான் சம்பாதித்த பொக்கிஷம் அல்ல, நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பரிசு. அதை நான் சம்பாதிக்கவில்லை, அது பரிசாக நான் பெற்றுக்கொண்டது. என் இஷ்டம் போல வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல, ஆனால் அவர் இஷ்டம் போல, அதாவது அவர் இந்த குழந்தையை எதற்காக உருவாக்கினாரோ அதை அறிந்து கொண்டு அதன்படி வளர்ப்பதுதான் முக்கியம். ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை எதற்காக உருவாக்குகிறான், அது அந்த குயவனுக்குத்தான் தெரியும். ஆக ஒரு குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்திற்கு தருகிறவர் ஆண்டவர். அவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். அதை அந்த குழந்தை சிறு பிராயமாக இருக்கும்போதுதான் இது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெற்றோர்களால் பார்க்க இயலும். ஆனால் இதை பார்க்கின்ற கண்கள், பொறுமை பெற்றோர்களுக்கு இருக்கிறதா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதைவிட முக்கியமான கேள்வி, பிறம்பால் பிள்ளைகளை அடிக்க வேண்டுமா? பைபிள் சொல்லுகிறது கண்டிப்பாக அடிக்க வேண்டும். அடிக்காத பெற்றோர், பிள்ளையை தண்டிக்காத பெற்றோர் ஏற்கனவே பிள்ளையை தண்டித்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறது. பிள்ளைகளை பிறம்பால் தண்டிக்காத பெற்றோர் அதை ஏற்கனவே தண்டித்து விட்டார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை மீண்டும் மீண்டும் திருமறை கற்றுத்தருகிறது. பிள்ளைகளை தண்டிப்பது அவசியம். ஆனால் வெறும் பிறம்பால் தண்டிப்பதை விட வார்த்தையால் தண்டிப்பது அதைவிட முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மனிதனுடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல, இறைவனுடைய வார்த்தையினால் பிள்ளைகளை சரி செய்ய வேண்டும், சீர்படுத்த வேண்டும். இது தவறு, இது சரி என்று சுட்டி காட்ட வேண்டும். அதனுடைய அவசியத்தையும் திருமறை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. கடைசியாக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு தேவை வைர மோதிரமோ, தங்க மோதிரமோ, வெள்ளி மோதிரமோ அல்ல. சஃபரிங், கடின பாடுகள், பாடுபட்டு பணி செய்தல். அது அவர்களுடைய மசில்ஸுக்கும் நல்லது, பிரெயினுக்கும் நல்லது. ஏற்கனவே நம்ம சிந்தித்தது போல அவர்களுடைய செக்ஸுவல் லைஃபுக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனவே பிள்ளைகளை அடிமைகளைப் போல பணி செய்ய பழக்குவோம். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ராஜாக்களாக ஆளுகை செய்வார்கள், சிங்காசனத்தில் அமருவார்கள், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள், அநேகருக்கு ஆச்சரியமானவர்களாக வளருவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, சாதிக்கின்ற பிள்ளைகளாக, சரித்திரம் படைக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர, நம்முடைய தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்திலே எழும்பி பிரகாசிக்க, சுடர்விட்டெரிகிற அக்கினியாக, திசை காட்டுகின்ற தீபஸ்தம்பமாக, ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.